ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் 2024க்கான தேர்வு முடிவுகள் குறித்து சற்றுமுன்பு பள்ளி கல்வித்துறை ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 மற்றும் 12 இன்க்ளூடிங் 11க்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வு முடிவு தேதிகளில் எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி மே 6 மற்றும் 10ஆம் தேதிகளில் வெளியாகும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான். மக்களவைத் தேர்தல் காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் ஏற்படும் என தகவல் பரவிய நிலையில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா பப்ளிஷ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும், ஹெச்எஸ்சி செகண்ட் இயர் +2ன்னு சொல்லுவோம். +2க்கான ரிசல்ட் வந்து மே 6ஆம் தேதி. அதே மாதிரி ஹெச்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் +1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி. 10th பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா காலை 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. 12த்துக்கும் 10த்துக்கும் ஆல்ரெடி வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். டிஜியோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா 2024க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே நடைபெற்று முடிஞ்சது. இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12த்துக்கான கம்ப்யூட்டர் மூலமாக ஆன்லைன் மூலமாக உங்களுடைய மார்க்கை சப்ஜெக்ட் வைஸாக அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எதுவுமே இருக்காது. மே 1ங்கிறதுனால உழைப்பாளர் தின விடுமுறை. இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் போடுவாங்க. சாஃப்ட்வேர் ரன் பண்ணி செக் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக பார்க்க முடியுதா, சர்வர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக எந்தெந்த வெப்சைட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ நம்பர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.